ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். இப்ப நம்மளுக்கு வந்திருக்கிறது வக்ஃபு வாரியம், எல்லாருக்குமே தெரியும். இதுல நம்ம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் அதை பதிவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். இது நம்ம எனக்கு தெரியல உனக்கு தெரியல இப்ப சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஈஸியா தெரிகிறது மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே வருது. இதுல வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற முஸ்லிம்கள் தான் நிறைய பதிவு பண்றாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்கள் யாரும் பதிவு பண்ணலையா. நம்ம வந்து வக்ஃபு வாரியம்ல என்னன்னு தெரியாம நம்ம ஏதாவது ஒரு அரசியலோ அதுக்குள்ளெல்லாம் எனக்கு போனா நம்ம ஒரு மாதிரி ஆயிருமே, நம்ம அதில் மகப்பட்டுக்கிடுவோமோ அப்படின்னு பயந்து பின்வாங்குற பெண்கள் தான் நிறைய பேர் இருக்கும். வக்ஃபு வாரியம்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப காகிதம் இல்லத்து காலேஜ் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெண்கள் காலேஜ் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய இது, அதை வக்ஃபு செஞ்சப்பட்டதுதான். அதை வந்து அந்த வக்ஃபு செய்யப்பட்டது வந்து இப்ப வந்து நம்ம நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். முழுமையான இஸ்லாமியர்களை அல்லாஹ் தஆலா முழுமையா பாதுகாக்கிற துவாவோட இன்ஷா அல்லாஹ் மனதில் நிறுத்துவோம். இது வந்து நம்மளுக்கு சாதகமான முறையில இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அவங்க கையில போயிடும். போயிட்டு அவங்க வந்து காலேஜை வந்து வேற எப்படி வேணாலும் மாத்தலாம். அப்படி ஒவ்வொரு சட்டங்களும் இருக்கு. அவங்க சொல்ற இடத்துல தான் தொழுகக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்க சொல்ற இடத்துல தான் அடக்கம் பண்ணக்கூடிய ஜனாசாவா இருக்கணும். எல்லாம் நம்மளை அப்படி விட மாட்டான், நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய உரிமைகளை நம்ம விடக்கூடாது. பெரும்பாலான பெண்கள் நாம எப்படி இருக்கோம்டாக்க, களிமா சொல்லியிருக்கோம், 5 வக்து தொழுகிறோம், எனக்கு இஸ்லாமிய கடமைகள் மட்டும்தான் தெரியும், இதுக்குள்ளேயெல்லாம் போகவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இது நம்ம உரிமைமா, இந்த உரிமையை விட்டுறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்மள முன்னோர்கள் காலத்தால அழியாத இதுகளை நிப்பாட்டி இருக்காங்க. இஸ்லாமியர்கள் அனைத்து விஷயத்திலையும் எல்லா நலன்களையும் நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம இன்ஷால்லா சரிப்படுத்தணும்னா நாமளும் காலத்தால அழியாம வாழலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்ஷால்லா புரிஞ்சுக்கிடுவோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பே காலத்தால் அழியாதவர்கள் தான். இதையெல்லாம் அவங்க செஞ்சதுனால காலத்தால் அழியாம இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போம். இதை வந்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒன்னாவதாக சொல்றாங்க, உறவுகளை ஆதரித்து வாழ்பவர்கள் காலத்தால் மறக்கடிக்கப்பட மாட்டார்கள்ங்கிறாங்க. உறவுகளை ஆதரிச்சு இருக்கிறவங்க, அதாவது நம்ம முன்னோர்கள் இருந்த உறவு முறைகள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்ப இருக்கிற உறவு முறைகள்லாம் எப்படி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய எண்ணங்கள் யாரால எப்படி எப்படி பழகுறோமோ அந்த எண்ணத்துக்கு தக்கவாறு நம்மளுடைய உறவுகளையும் புதுப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத் விதாவுல என்ன சொன்னாங்க, யாராவது இதுல உறவுகளை துண்டிச்சவங்க இருந்தீங்களா சேர்ந்துக்கங்கன்றாங்க. 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு சஹாபி மட்டும் என்னுடைய அம்மாவோட பிறந்த சகோதரியில நான் வந்து மன வருத்தத்துல இருக்கேன் யார சொல்லலான்டாங்க. 1,24,000 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, அது அந்த உறவை போய் புதுப்பிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்மகிட்ட யாராவது அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கண்டா, போய் புதுப்பிச்சுட்டு வாங்கன்னு சொன்னோம்னா நம்ம எல்லாம் எத்தனை பேர் இந்த இடத்த விட்டு போவோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மனசுல பதிய வைப்போம். உறவுகளுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில ஒரு உருவம் கொடுப்பான். ரகம்ங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுப்பான். கொடுத்து அந்த அந்த உறவு நம்மளுக்கு சரின்னு சொன்னாதான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். என்னைய துண்டிச்சு வாழ்ந்தேன் அல்லான்னு அது சொல்லிருச்சுண்டா, அல்லாஹ் என்ன செய்வானா, என்னுடைய முகப்பத்துல இருந்து நீ துண்டிச்சு நில்லுன்றுவானோ. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம உறவுகளோட நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, அல்லாஹ் மேல் முகப்பத்து மிகைத்தவர்களை காலத்தால் அழிக்க முடியாது. தூக்கிடுவாங்கம்மா, இன்னைக்கே புதுசா வர்றாங்க பயானுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு ஒவ்வொருவர்களும் அல்லாஹ் மேல நம்ம எந்த அளவுக்கு நெருக்கத்தை அதிகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம தொழுது முடிச்ச உடனே முசல்லாவை மடிக்கிறது மாதிரியே அல்லாஹ்வின் நினைவுகளையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், தூர வைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த நிமிடம் அல்லாஹ்வை யாரெல்லாம் மறந்த நிலையில் நம்ம இருக்கோமோ அந்த நிலையில நம்மளுடைய ஈமான்கள் நம்மகிட்ட இருக்காது. அல்லாஹ்வை நினைக்கிற நேரத்துல தான் அல்லாஹ் ஈமானையும் நம்மளுக்கு உறுதியாக்குவான். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் ஈமான உறுதியாக்கணும் நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமா பெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருளணும். அல்லாஹ்வின் நெருக்கம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா பல சோதனைகள் வேதனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் வந்துடும். நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடுத்தவங்களை பார்த்து இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்ல மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்துறான். எப்படி இரவையும் பகலையும் கணக்காக கொண்டு வர்றானோ அதே போல என்ன செய்வான், நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் கணக்கா தந்துருவான். அந்த 6 மணி ஆகும் இருட்ட கொண்டு வர்றது நம்மளால முடியுமா?
அந்த ராத்திரி காலையில 6 மணி ஆகும் வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு முடியுமா? 2 நம்மளால முடியாது. அதே போல நம்மளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் உன் தவக்கல்னு நம்மளுக்கு அல்லாஹ் எல்லாமே கணக்கா தருவான். எந்த நேரம் உணவு வேணும், எந்த நேரம் தண்ணி வேணும், எந்த நேரம் நம்மளுக்கு தூக்கம் வேணும், எந்த நேரம் தீனுடைய மாகுல்ல நம்ம இருக்கணும், எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒரு சட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அந்த சட்டத்தின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தருவான். அப்ப அந்த தரக்கூடிய அந்த நேரத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அவனுடைய முகப்பத்தோட நெருக்கத்தோட கொண்டு வரக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தோழர்கள் எல்லாம் எப்படி முகப்பத்து காட்டினாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தாகம் வருமா? தாகம் வந்து தண்ணி அள்ளிக்கிட்டு வந்து ரசூல்லாட்ட கொண்டாந்து கொடுப்பாங்களாம். ரசூல்லா கேட்பாங்களாம், என்ன செய்ய இதுன்னு, நீங்க குடிங்க யா ரசூலல்லாம்பாங்க. ரசூல்லா குடிக்கவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தாகம் போயிருமா? சுப்ஹானல்லாஹ். அந்த தோழமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா அது? தாகம் அவங்கவுங்க தாகத்துக்கு அவங்கவுங்க தண்ணி குடிக்கணும். ஆனாலும் அந்த அந்த அவங்களுடைய சொர்க்கத்துடைய அந்த மாவுல வாழக்கூடிய ரசூலுக்கும் சஹாபாவுக்கும் எப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கான். ரசூல் தண்ணி குடிச்சிட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாகம் தீர்ந்துருமா? அப்படிப்பட்ட தோழமை இருந்ததுனால தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம ஈமான்தாரிகளாக அமர்ந்திருக்கோம். அல்லாஹ் தஆலா ஈமான்தாரிகளாக நம்மளை ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வைத்திருக்கிற ஈமான் எல்லாம் ஈயுடைய ரெக்கைக்கு சமம். ஈவுடைய ரெக்கை என்ன செய்யும்? அதுல ரொம்ப மெல்லிசா இருக்கும். பிஞ்சு விழுந்துட்டா அதால பறக்க முடியாது. அது போலதான் நம்மளுடைய ஈமான் எல்லாம். அதை நாம வலுவுள்ளதாக மாத்தணும் அப்படின்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல நம்ம இன்ஷா அதிகமா முகப்பத்து வைக்கணும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும். நம்ம அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் என்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் அல்லாஹ் அங்கீகரிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த குழப்பம் நிறைஞ்ச உலகத்துல நான் எப்படி வாழணும் அப்படின்னு. உங்க பெரியவங்க ரொம்ப முடியாம இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல உங்க போய் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, வாயை திறந்து காட்டியிருக்காங்க. வாயை திறந்து காட்டினா போன உங்களுக்கு புரியல. என்ன நான் குழப்பமான காலத்துல நாங்க எப்படி வாழணும்னு கேட்டா நீங்க வாயை திறந்து காட்டுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்களாம், என்னுடைய நம்ம ஸ்ட்ராங்கா இருந்த பல்லாம் உதிர்ந்துருச்சு, மென்மையாக இருந்த நாக்கு மட்டும்தான் இருக்கு. அதே போல கடினமான வார்த்தைகளை பேசி கடினமான செயல்களை செஞ்சு உலகத்துல சாதிக்க முடியாது. நீங்க மென்மையான முறையில நீங்க வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு எல்லா நலனையும் அல்லாஹ் தருவான் அப்படின்னுட்டு அதுக்குதான் உங்களுக்கு வாயை திறந்து காட்டினேன். கடினமா இருந்த பல்கெல்லாம் என்ன ஆயிருது? காலப்போக்கில் உதிர்ந்துருது இல்லையா? அப்ப அதே மாதிரி மென்மையான நாக்கு அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அப்படித்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மென்மைக்கு நம்ம யார்கிட்ட பேசும்போது நம்ம எப்படி பேசுறோம், யார்கிட்ட செயல்படுத்தும் போது நம்ம எப்படி செயல்படுத்துறோம், நம்மளுடைய எண்ணங்கள் சீரா இருக்கா, நம்ம எந்த விதத்திலையாவது நம்ம இன்ஷால்லா எப்படி வாழ்றோம் அப்படின்னு நம்ம இன்ஷால்லா ஒரு கண நேரம் சிந்தித்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்து சொல்றாங்க, புளியம்பழம் போல வாழ்ந்துக்கங்கிறாங்க. இந்த துனியாவை நம்ம எப்படி வாழணுங்க? புளியம்பழத்தை போல இருங்க. அந்த பழத்தோட ஓடு ஒட்டாது, ஓடோட பழம் ஒட்டாது. அது புளியம்பழம் வாங்கி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சென்னை வாசிகளுக்கெல்லாம் பெரும்பாலும் புளியம்பழத்தை பத்தி சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஆனாலும் வரலாறுல இருக்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம இன்ஷா உலகத்துல வாழணும். உலகத்துல இருந்துதான் நம்ம துனியாவை கண்டுபிடிக்க, துனியாவில இருந்தா ஆகரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆகரத்துக்கு நேரடியா போக முடியாது. அப்ப அந்த ஆகரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நாம துனியாவுல உள்ள அத்தனை சிரமங்களையும் சிக்கல்களையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல குரான்ல, இன்னமா உசுரி உசுரன் இன்னமா உசுரி உசுரா, கஷ்டத்துலதான் லேசு உள்ளது, துன்பத்துலதான் இன்பம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கானே. இந்த துனியாவுல நம்ம துன்பத்தோட இருந்துட்டோம்டா நாளைக்கு மறுமையில நம்ம இன்பத்தோட தான் வாழுவோம் அப்படின்னு உலகத்துல சிக்கலே இல்லாம வாழ்றவங்க யாராவது இருக்கமா? கவலையே இல்லாதவங்க யாராவது இருக்கமா? ஒன்றும் கிடையாது. எல்லா சிக்கலையும் அல்லாஹ் தருவான். எல்லா சூழ்நிலைகளையும் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாத்தி கொடுப்பான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இதெல்லாம் நான் மாத்தி கொடுக்கும்போது நான் தான் தர்றேன்னு அதை மனசுல ஏத்துக்கிட்டு எனக்கு நன்றி செலுத்துறவர்களாக இருந்தீங்களா நான் உங்களுக்கு மென்மேலும் நிகமத்துகளை அதிகப்படுத்துவேங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்ம இன்ஷா அல்லா அல்லாவோட அல்லாட்ட நம்ம நிகமத்துகளை அது கேட்போம். அவன் கொடுக்கக்கூடிய நிகமத்துகளுக்கு நம்ம இன்ஷா அல்லா நன்றி அதிகமா செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இப்ப அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது சஜதா, துவா, திக்ரு, இது எல்லாமே அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது வந்துடும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க நம்மளை அல்ஹம்துலில்லாஹ் பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா துனியாவுல நம்மளுக்கு நபியாக அல்லாஹு தஆலா தந்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ்
என்னுடைய உம்மத்துமார்கள் நான் இல்லாத நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஈமான் உறுதியா இருப்பதற்கு என்ன செய்யணும்? அப்ப அல்லாஹு தாலா சலவாத்தை கொண்டு அவர் அவருடைய ஈமான சரிப்படுத்திக்கிறட்டும், அந்த சலவாத்தை கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறட்டும்ங்கிறான் அல்லாஹ். அப்ப நம்ம சலவாத்துக்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடியவர்களாக, சலவாத்தும் சதக்காவும் நம்மளுக்கு கையில இருக்கும்போது நிச்சயமா நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், தோல்வி அடைகிறவர்களாக இருக்க மாட்டோம். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்களுடைய வாக்கு மாறாத தன்மை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். ஒரு யூதர் என்ன செய்யறாங்க, வியாபார விஷயமா இருக்கிறவங்ககிட்ட போய் உங்க தாவத்து செய்யறாங்க. அவர் என்ன செஞ்சாரு, இந்த இடத்துல நில்லுங்க, அந்த வாரேன்னு அவசரமா ஒரு வேலையா போயிட்டாரு. அந்த இடத்துலயே நிக்கிறாங்க. அவருக்கு இரவெல்லாம் போயிருச்சு. காலையில தான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம ரசூல்லாவை நிக்க சொல்லிட்டு வந்தோமே, போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்னு மறுநாள் வந்து பாக்குறாரு. அந்த இடத்துலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீங்க போயிட்டு வந்திருக்கலாமே, நான் மறந்துட்டேன். நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லலையே, நில்லுங்கன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. அப்ப தொண்டருக்கு கட்டுப்படக்கூடிய தலைவர் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு மாறாதவர்கள் அந்த வாக்கை எப்படி நிலைநாட்டினாங்க. இன்னைக்கு அவர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாக்கு மாறாத தன்மை நம்மள்ட்ட என்ன என்ன இருக்கு, யார்கிட்ட எப்படி பேசுறோம், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நம்ம குடும்ப ரீதியில குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நினைச்சிட்டோம்னா நம்மளுக்கு குழப்பத்துக்கு வேலையே கிடையாது. நம்மள வாழ்க்கையில அல்லாஹ் அந்த குழப்பத்தை தர்றான், இந்த குழப்பத்தை தர்றான், மனசுல கவலை வருது, எல்லாம் வரதான் செய்யும். அது நம்ம மனிதர்கள் தானே. மனிதர்களா இருக்கிற வரைக்கும் எல்லா சிரமங்களும் வரும், எல்லா நோய்களும் வரும். அதை எல்லாம் அல்லாஹ் தாலா லேசாக்கி கொடுப்பாங்கிற எக்கின்னு வரும்போது நிச்சயமா அல்லாஹ் தாலா லேசாக்கி கொடுப்பான். எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் தாலா உலகத்துல சாதிச்சவர்களை வைத்து நம்மளுக்கு பாடம் எடுக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை வானத்துல பறந்துகிட்டு இருக்காங்க, அரசர் இல்லையா, அவங்களுடைய ஆட்சியெல்லாம் எப்படின்னா ஒரு கம்பளம் விரிக்கப்படும், அந்த கம்பளத்துல 4000 பேர் அமருவாங்களாம். போட்டு அவங்களுடைய திட்டம் போடுறதெல்லாம் என்ன, வானத்துல அது சம்பளத்தோட காத்து தூக்கிட்டு பறக்கும். அந்த ஆட்களை சுமந்து 4000 பேரையும் சுமந்து காத்து பறக்குதுன்னா அது எவ்வளவு, அந்த அந்த மஜ்லிஸ் எப்படி இருக்கும். அப்ப பறந்து போகும், போற இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, மார்க்கத்துடைய விஷயங்களை பேசி திட்டமிடுவாங்க. இப்ப இந்த நிலை அந்த இருக்கும்போது, பறக்கும்போது ஒரு விவசாயி வயல்ல வேலை செய்யற விவசாயி நினைச்சாராம், இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு கிடைச்ச வாய்ப்பை பத்தியா, அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கான், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு அந்த விவசாயி. இதை காத்து கொண்டு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல சேர்த்துருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்கிட்டாங்க, மாடியில இருந்து கீழே இறங்குனது மாதிரி கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி கேட்குறாங்க, நான் அல்லாஹ் தஆலா என்னை இவ்வளவு தூரம் வசதியோட வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க சொல்றீங்க, நீங்க கேட்குற துவாவுக்கு நான் போற அந்த வாகனம் பெருசு இல்லை. நீங்க இந்த வேலை செஞ்சுட்டு கேட்குறீங்க இல்லையா துவா, அந்த துவாவுக்கு இந்த வாகனம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு அந்த விவசாயிக்கு புரிய வச்சாங்களாம். அப்படி எல்லாரும் யார் அவங்கவுங்க ரீதிக்கு அவங்கவுங்களுடைய விஷயத்துக்கு நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கோம். பொதுவான துவா நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? பொதுவா யாரெல்லாம் உலகத்தை நீ காப்பாத்து, ஏன்னா உலகத்துலதான் நம்ம இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு மூலையில இருக்கோம், அதெல்லாம் நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு இல்லை, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப உள்ள அரபிகளுக்கு மட்டுமா ரசூலா வந்தாங்க? எல்லா மரஞ்செடி கொடி எல்லாத்துக்கும் ரசூல். அப்ப அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கக்கூடிய நாம பறந்து விரிந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லார்ட்டையும் நம்ம எல்லார்ட்டையும் மனசுல எல்லாம் ஆளை பதிய வைக்கிறது என்ன, உலக மக்களை எல்லாரையும் காப்பாத்திருப்பேன், அதுல நாமளும் ஒருத்தர் தானே. கபராளிகளை காப்பாத்திரன்னா அதுல நாமளும் ஒருத்தர் தானே. நம்மளுக்கு தனியா கேட்கணும்னு அவசியமே இல்லை. பொதுவான உலக உலக நலன் கருதி கேட்கக்கூடிய துவாவாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் நம்ம உங்களுக்கும் எங்களுக்கும் தரணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாள்ல 63 வருடம் உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அந்த 63 வருடங்கள்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நிம்மதியா இருந்த வாழ்க்கைகள் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு வருஷம் 2 வருஷம் நிம்மதியா இருந்தாங்க, மற்ற நாள்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல எல்லாம் எல்லா நேரமும் கஷ்டப்பட்டாங்க, ஒரு நேரம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய வாழ்நாள் பிறப்புல இருந்து அவங்களுடைய மரணம் வரைக்கும் அவங்க எல்லா துன்பத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த துன்பத்தை எல்லாமே அவங்க என்ன செஞ்சாங்க, இன்பங்களாக மாற்றி நம்மளுக்கு இபாதத்தாக கொடுத்துட்டாங்க, இபாதத்தாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு கவலை வருதா, கஷ்டம் வருதா, அந்த நேரத்துல உட்காந்து இந்த திக்ருகளை ஓதுங்க, இந்த செலவாத்துக்களை ஓதுங்க, தொழுகைகளை தொழுங்க, அல்லாஹ்ட்ட இப்படி கேளுங்க அப்படின்னு நம்மளுக்கு வழிமுறைகளை எல்லாமே
அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக் கொடுத்து கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ரசூலுடைய குணத்தை பெற்று வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தரணும்னு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஆழ்ந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்ததாக சொல்றாங்க, பிறர்களை பார்க்கிற போறதெல்லாம் புன்னகையுடன் சலாத்தை பரப்புகிறவர்களை காலம் அழிக்காது. காலத்துல யாராலும் மறக்க முடியாது. சலாம் சொல்லுவத அல்லாஹ்வும் ரசூலும் நம்மளுக்கு வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. சலாம் சொல்லுவது சுன்னத்து தான், ஆனா பதில் சொல்லுவது வாஜிபு, பர்லி இடத்துக்கு வந்துருது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் சலாம் சொல்லும் போது, நம்ம இப்ப இவ்வளவு நாள் மஜ்லிஸுக்கு வர்றோம், அல்ஹம்துலில்லாஹ் மஜ்லிஸ்ல எத்தனையோ விஷயங்கள் கேட்போம். கேட்டது அப்படி எப்படி மறக்கிறதோ, சொல்றது அப்படி எப்படி மறக்கிறதோ இருந்தோம்னா நம்மளுக்குள்ள பார்த்த நன்மை மட்டும்தான் கிடைக்கும். இப்ப நான் உங்களை பார்க்குறேன், நீங்க என்னைய பார்க்குறீங்க, இந்த நன்மை மட்டும்தான் கிடைக்கும். இதை செயலுக்கு நம்ம எடுத்து நடத்தினாதான், சொன்னவர்களாக இருக்கட்டும் கேட்டவர்களாக இருக்கட்டும், எடுத்து நடத்தினோம்னா தான் நம்மளால வெற்றி பெற முடியும். இன்னைக்கு போன வெள்ளிக்கிழமை போன வாரம் சொன்ன பயானி இது, அதுல மொத்தமா சொல்ல தெரியாட்டாலும் ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயத்தையாவது என்ன செய்யணும், நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த வாரம் போனோம், இந்த வாரத்துல இது கிடைச்சிச்சு அப்படின்னு இப்ப எத்தனை வாரங்கள் நம்ம வர்றோமோ அதுல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா நம்ம வந்த வருடங்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நன்மையாக்கி தர மாட்டானா? நம்ம கேட்பது ஒண்ணு, செயல்படுத்துறது ஒண்ணாக இருந்துச்சுன்னா, சொன்னது ஒண்ணு, கேட்கறது செயல்படுத்துறது ஒண்ணா இருந்துச்சுன்னா ரெண்டுமே நம்மளுக்கு முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிய வைப்போம். கேட்டபடியும் சொன்னபடியும் நம்ம வாழ்க்கைய சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அப்ப சலாம் சொல்றது ஒரு இபாதத்துமா. இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சலாம் சொல்லல, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு மட்டும் முடிச்சிடும். ஒரு சிலர் சலாம் அலைக்கும், ஏற்கனவே சலாத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம், ஆனா இன்னமும் நம்மகிட்ட அந்த திருத்தம் வராம இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வந்து பயான்கள் கேட்பதும் பயான் சொல்லுவதும் நேரங்கள் வந்து ஒரு மாதிரியா போறது மாதிரி இருக்கக்கூடாது. இப்பவே இந்த மஜ்லிஸ் வந்து டிஸ்டர்பா தான் இருக்கு, என்ன காரணமோ தெரியல. எல்லாருமே ஒரு ஓர்மையா கேட்ட மாதிரியும் இல்லை, சொன்ன மாதிரியும் இல்லை, என்னையும் சேர்த்து தானே சொல்லணும். அது யார் வந்தா என்ன போனா நம்ம ஒரு பாதையை விட்டுட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க போய்க்கிறட்டும் அப்படின்னு இருந்தாதான் அதுக்கு பேர் மஜ்லிஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்த மஜ்லிஸை விடவா எவ்வளவு பேர் இருந்தா? அப்ப மைக் இருந்துச்சு அவங்களுக்கு? என்ன மாதிரி அவங்க பயான் பண்ணாங்க? ஒரு 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 மனிதர் வர்றாங்க, பாக்குறாங்க, கூட்டமா இருக்குன்னு போயிடறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? விலகி விட்டாருங்கிறாங்க. பயான் சொல்லிக்கிட்டு இருக்கையிலே விலகி விட்டாருங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அதாவது பயானுக்கும் இந்த சம்பந்தம் இல்லாத வார்த்தையா இருக்கே, விலகி விட்டார். இன்னொரு மனிதர் வர்றாங்க, ஒரு ஓரமா போய் உட்கார்றாங்க. அப்ப சொல்றாங்க ஒதுங்கி விட்டாருங்கிறாங்க. இப்பவும் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். 3வது ஒருத்தர் வர்றாங்க, அந்த நெருக்கமான இடத்துக்குள்ள அந்த நெருக்கமா வந்து அமர்றாங்க. அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றுக்கொண்டாருன்னு. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், முதல்ல சொன்னதுக்கு எனக்கு விளக்கம் வேணுமேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அவர் வந்தாரு, இந்த மஜ்லிஸ்ல கூட்டமா இருக்கு, நம்ம எல்லாம் இருக்க முடியாதுன்னு போனார் இல்லையா, அல்லாஹ்வின் அருளிலிருந்து விலகி விட்டார். மஜ்லிஸ் என்பது சாதாரண கிடையாதுமா. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜ்லிஸ்ல இருக்கும்போது திக்ர் ஓதாதீர்கள்ன்றாங்க. நம்ம என்ன செஞ்சிரோம், நம்மளுடைய பக்தி பரவசத்துல தஸ்பியை கையில வச்சுக்கிறோம். நான் ஸலவாத்து ஓதி ஒரே கல்லுல 2 மாங்க உங்களால முடியுமா? வார்த்தைக்கு வேணா முடியலாம். இப்ப ஸலவாத்து ஓதிக்கிட்டு நமக்கு பயான் கேட்கிறேன்னு வைங்க, ஸலவாத்து உங்களுக்கு எண்ணிக்கையில மணி வச்சு உருட்டுவீங்க, அந்த எண்ணிக்கையை கணக்கு பண்ணிடலாம். பயான்ல ஒண்ணு கூட உங்களுக்கு நினைப்புல இருக்காது. இப்ப நான் பேசுறேன்னா ஸலவாத்து ஓதுறேன், உங்களுக்கு ஸலவாத்து ஓதிக்கிட்டே உங்களுக்கு நான் பயான் சொல்றேன்னா முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயான் பண்ணும்போது தொழுகையில் எவ்வாறு இருப்பீர்களோ அதுபோல் பயானில் அமருங்கள்ன்றாங்க. தொழுகையில் எப்படி இருப்போம்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல அல்லாஹ் தஆலா பயான் பண்ண சொல்றான். எங்க? சொர்க்கத்துல நடக்குதுமா. சொர்க்க பூங்காக்குள்ள வச்சு நடக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயான் பண்றாங்க. அவங்க பயான கேட்டவங்க எல்லாம் யாரு தெரியுமா? மலக்குமார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தரஜாவை துனியாவுல தர்றான் நம்மளுக்கு. சுபஹானல்லாஹ். ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? சொர்க்க பூங்காக்குள்ள நம்ம அமர்ந்திருக்கோம். அப்ப நம்ம மஜ்லிஸ்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்ப அங்க சலாத்தை கொண்டு அலங்கரிக்கணும். சலாம் வந்து எப்படி சொல்லணும்? அது முழுமையா சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இதுக்கு பேர் தான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நிறுத்திட்டீங்கன்னா அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்து அருள் வேணாமா?
அதுக்கு பதில் சொல்றவங்க வலைக்கும் இஸ்லாம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. இந்த ரஹமத்துல்லாஹி பரக்காத்துங்கிறது அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்து பரக்கத்து வேணாமா? இது என்ன துவா தானே, அதை முழுசா சொல்லுவோமே. ஆனா நம்ம யாருமே செய்யறது கிடையாது, நான் உட்பட. நல்லா பாருங்க, யாரையும் பார்த்துட்டோம்னு சந்தோஷத்துல என்ன செய்யறோம், சலாம் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அதோட நிறுத்திக்கிறோம். அந்த முழுமையா சலாம் சொல்றோமா, நம்ம முழுமையா பதில் சொல்றோமா? அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலாவுக்கு சலாம் சொல்றாங்க. அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா வயசானவங்க, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா வயசானவங்க, ரெண்டு பேருமே நல்ல முதுமையானவங்க. சலாம் சொல்றாங்க. அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா சலாம் சொன்ன உடனே சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்றாங்க. சொல்லதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா நன்மையில் முந்தி விட்டார்கள். அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சலாத்தை நான் தானே யார சொல்ல முந்தி சொன்னேன். சலாம் முந்தி சொல்றவர்களுக்கு நன்மை அதிகம் இல்ல, நான் தானே முந்தி சொன்னேன். பதில் அதுக்கு பிறகு தானே அவங்க எனக்கு சலாம் சொன்னாங்க, பதில் சொல்லிட்டு எனக்கு சலாம் சொன்னாங்க. இப்ப நன்மை அவங்க முந்திட்டாங்கன்னு சொல்றீங்களே. அப்போனா சஹாபாக்களுக்கு இந்த நன்மையின் தேடல் இருந்துச்சு. இதுலனாலும் 5 நன்மை கிடைச்சிடாதா, இதுலனாலும் 10 நன்மை கிடைச்சிடாதான்னு என்ன செஞ்சாங்க, நன்மையை தேட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நன்மையுடைய வேலிசு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அதிகமா நன்மையை பெற்றுக்கொண்டாருன்னு சொல்றதுக்கு காரணத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? சல்மான் பாரிசி சலாத்துக்கு எப்படி பதில் சொன்னாங்க தெரியுமா? நிச்சயமா நம்மள அப்படிலாம் சொல்லுமான்றது தெரியாது, ஆனா சொன்னோம்டா எல்லாரும் என்ன செய்வாங்க, இப்ப நான் அந்த மாதிரி பதில் சலாம் சொல்லிட்டேன்னு வைங்களேன், யாருமே அடுத்த தடவை நீங்க சலாம் சொல்ல வைக்கப்படுவீங்க. ஏன்னா இந்த அம்மா இவ்வளவு நேரம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு, இந்த அம்மா சலாம் சொல்லிட்டு எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஏன்னா அவசர உலகம். நான் அதே என்னமோ சாதிச்சிருவேன், ஒன்றும் சாதிக்க மாட்டோம். சுத்தி சுத்தி நம்ம எங்க வருவோம், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு வந்து நிற்ப முடிய, அது இருக்கு இது இருக்குன்னு வந்து நிக்கவே மாட்டோம். ஏன்னா அவசர உலகம். சல்மான் பாரிசி பதில் சலாம் எப்படி சொன்னாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு மக்ஃபிரத்துஹு ஆஃபியத்துஹு தௌலத்துஹு ரஹ்மத்துஹு பரக்கத்துஹு சலாமத்துஹு இல்மத்துஹு சுக்கூனத்துஹு ஷஃபாஅத்துஹு முஹப்பத்துஹு. இன்னும் 4-5 இது இருக்கு, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை. எவ்வளவு சலாம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு நன்மை பெற்றிருக்காங்க. நம்ம வலைக்கும் இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொல்லிட்டோம்டா, ஒருத்தர் சலாம் சொல்லி அதுக்கு பதில் இப்படி சொல்லிட்டோம்னா 30 நன்மை நம்மளுக்கு எழுதப்படும். அப்ப நம்ம அதையெல்லாம் எங்கே மனம் வச்சிருக்கோம்? நம்ம எப்படி இப்ப சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? சரி, இவ்வளவு நாளா அப்படி சொல்லிட்டோம், இனிமையாவது இன்னையில இருந்தாவது சலாத்தை முழுமையாக சொல்லுவோம். அது நம்ம குடும்பத்திலையும் சொல்லுவோம். பெரும்பாலான வீட்டுல சலாம் கிடையாது, கணவன் மனைவிக்கு சொல்றது இல்ல, மனைவி கணவருக்கு சொல்றது இல்ல. இவங்களுக்கு இல்லாம போய் சலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல ஆரம்பிக்கணும். எந்த வீட்டுல காலையில சுபுகு தொழுது சலாம் சத்தம் கேட்குதோ அந்த வீட்டுல செய்தான் இருக்க மாட்டானா, இப்ளீஸ் இருக்க மாட்டானா. அதையும் மீறி வந்து இருந்தாண்டா அவனை விரட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்குள்ள ஏற்பாடு வைப்பான். அதுக்கு அப்படி வந்து இருக்கேன்னா அதுக்கு அடுத்து உள்ள இன்னல்கள் நம்ம தானே தேடிக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய தவறுனால அவன் வந்துருவான். இப்ப வந்து நம்ம 2 பேரும் இருந்தாலும் மூணாவதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மூணாவதாக நம்மளோட ரப்பு இருக்கேன்டாங்க. இப்ப நம்ம கூட ரப்ப வச்சிருக்கோம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனான்னு சொல்றோமா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கிட்டு இருக்கோமான்னு தெரியல. ஏன்னா நம்ம செய்யற செயல்பாடுகள், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஆயிருது, அவனுக்கு கொண்டாட்டம் ஆயிருது, அவன் வந்து தங்கிறான். யார் ஒரு மனிதர் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு சூரத்துல் இஹ்லாஸையும் ஓதி சலவாத்தையும் ஓதி விட்டாரோ அவர் வறுமையின் வாசலுக்கே போக மாட்டாருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படிப்பட்ட அந்த சலாத்தை நம்ம எப்படி நம்ம சலாம் சொல்றோம், அந்த சலாத்துக்கு நாம எப்படி பதில் சொல்றோம். இப்போ நம்மளுக்கே ஒருத்தர் யாரும் ஒரு சலாம் சொன்னாங்கன்னா நம்ம முழுமையா பதில் சலாம் சொல்லணும். நம்ம மொத்தமா ரஹ்மத்துக்கு பரக்கத்துக்கு சலாமத்துக்கு நீங்க சொல்லி அவ்வளவையும் சொல்ற பொறுமை நம்மளுக்கும் கிடையாது, கேட்கிறவங்களுக்கும் கிடையாது. ஆனா இப்ப அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லணும்னாரு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டுமாக. இது ஒரு பெரிய துவாவுல அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ் அவங்களோட விடுவான், நம்மளுக்கு அதே மாதிரி கொடுத்துருவான். இப்ப போன் வந்ததுல இருந்து ரொம்ப சுருக்கம். போனை கையில எடுத்த உடனே சலாம், அது பேசுறது யாரு, நம்பர் வந்து இவங்க தானே தெரிஞ்சுக்கிட்டு சலாம் சொன்னா பரவாயில்லை, யாரா இருந்துட்டு அது ஆண்களா யாரும் நம்ம தெரியல, ஆமதான் சலாம். அந்த சலாத்தையும் அவசரமா எதை சாதிக்க போறோம்? இப்ப சலாத்தை நம்ம பரப்புறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவாண்ட. ஒரு சலாம் பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுச்சு. அதுல மாலிக் தினார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இறைநேசர், அவங்களுடைய வரலாறு அப்பப்ப நம்ம சொல்லியிருக்கோம்.
இதுல எல்லாருக்கும் கேட்கிறவர்களுக்கும் சொல்றவர்களுக்கும் ஞாபக திறனை அல்லா தரணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ரப்பி சிதினி எல்மாண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே அல்லாஹ் தஆலா கேட்க சொன்னான். நீங்க அறிவை கேட்டுக்கொள்ளுங்கள், ரப்பி சிதினி இல்மாண்டாங்க, எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயான்னு துவா கேட்டாங்க. இப்ப நாமளும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லுபவர்களும் சரி கேட்பவர்களும் சரி நம்ம கேட்டோம், நல்லா இருந்துச்சு, சொன்னோம், நல்லா பேசிட்டு வந்துட்டோம், இந்த நோக்கம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நாங்களும் பயானுக்கு போறோங்கிற பேர்ல நான் வரக்கூடாது. வந்தா ஏதாவது ஒரு காரணங்கள் நடக்கணும். ஹிஜாப்ல மாற்றம் வரணும், வார்த்தைகள்ல மாற்றம் வரணும், செயல்கள்ல மாற்றம் வரணும். அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்களும் நாங்களும் இந்த இடத்துல சந்திக்கிறது 8வது வருஷம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ரபியுல் அவல் பிற 27ல தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். ஜெமிலாமாலுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியாது. கிழமை ஞாபகம் இருக்கிறாரு, சேர்ந்ததுலாம் ஞாபகம் இருக்கத்தான் செய்யும். கிழமைகள் இருக்க ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எதுக்காக நான் சொல்றேன்னா, அதுல இருந்து இது வரைக்கும் என்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்க கேட்கணும், நான் உங்கள்கிட்ட கேட்கணும். சொன்னபடி நான் வாழ்றேனான்னு என் உள்ளத்துல எனக்கு தெரியணும். கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கா? சும்மா வார வாரம் வந்து உட்கார்ந்தோம், கேட்டோம், பேசணும். ஜெமிலாமா வீட்டுல நல்ல கூட்டம் வருதுப்பா, அது வேண்டாம். அந்த மஜ்லிஸுக்கு போனோம். ஜெமிலாமாங்கிறது வார்த்தையே அந்த இடத்துல கேட்கணும்னே அவசியம் இல்லை, கோச்சுக்கிறாதீங்க சொல்றேன். மஜ்லிஸுக்கு போனோம், வெள்ளிக்கிழமை மஜ்லிஸ், வெள்ளிக்கிழமை மஜ்லிஸுக்கு போனோம். இதுல இருந்து எனக்கு இது கிடைச்சிச்சு, என்னைய மாத்திக்கிட்டேன், எனக்கு இதுல திருத்தம் கிடைச்சிச்சு. அதுக்கு பேர் தான் அமல ஒழிய நம்ம எந்த நேரமும் போனோம் வந்தோம் அதுக்கு பேர் இல்லம்மா. அதுக்காக வேண்டி அடுத்த வாரம் வராம இருந்துடாதீங்க. சொல்றேன், என்னால முடிஞ்சது அதாவது தாவத்துங்கிறது சாதாரண வேலை இல்லம்மா. நீங்க கேட்டுட்டு போறத உங்க வீட்டுக்கு நீங்க தாவத்தை செஞ்சீங்கன்னா அந்த நன்மை எங்களுக்கும் வரும். அந்த தன்னலத்துலதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அப்ப நன்மைங்கிறது நம்மளுக்கு போட்டு போட்டு வாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். மாலிக் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனசுக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குமா, என்னண்டா அறிவுண்டா என்ன, அக்குள்ண்டா என்ன, அதாவது என்ன நப்சுண்டா என்ன, அக்குள்ண்டா என்ன அப்படிங்கிற போட்டி வந்துகிட்டு அந்த கேள்வியே அப்பப்போ வருமா. இதை யார்கிட்ட கேட்கறது, பெரிய மகானாபாத்துல கேட்கணும் அப்படின்னா அது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. யாரையும் சந்திக்கும் போது இதை கேட்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நாள் அதையே சிந்திச்சுக்கிட்டு ரோட்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வழிப்போக்கில் வரும்போது ஒரு சிறுவர் வந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காரு கிணத்துல. இறைச்சிக்கிட்டு இருக்கிறவட்ட ஒரு கேட்குறாங்க, நினைக்கிறாங்க இந்த பையன்கிட்ட அறிவை பற்றியும் நப்சை பற்றியும் கேட்டால் இந்த பையன் என்ன பதில் சொல்ல போகிறான்? சலாம் சொல்லுவோமா? சின்னவனுக்கு போய் நம்ம சலாம் சொல்கிறதா? இல்லை நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு மனசில் சரி ஒரு சலாம் தானே சொல்லி வைப்போமே அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறான். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. மாலிக் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு அவங்க பேரோட சொல்றாங்க பதில். இப்ப இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஆச்சரியமா போய் என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்க, அப்படி பையன் சாதாரண பையன் இல்ல, இவன்ட்ட இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம், உனக்கு பதில் தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. நப்சுண்டா என்ன, அக்குல்டா என்ன, உனக்கு விளக்கம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அதுக்கு அந்த பையன் சொன்னாங்களாம், நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நினைச்சீங்கல்ல இந்த பையனுக்கு சலாம் சொல்லுவோமா அப்படி நீங்க நினைச்சீங்கல்ல, அது உங்க நப்சு. சொல்லிடுவோம் சலாம் தானே அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுதான் உங்க அறிவு. ஒரு சலாம் 27 வருஷமா அவங்க நினைச்ச அந்த விஷயத்துக்கு தீர்வு வந்துச்சு. ஒரு சலாத்தை கொண்டு தீர்வு அடைஞ்சாங்க. அப்ப நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு நாள் ஒன்றுக்கு 20 சலாம், இன்னொரு அறிவிப்புல 25 சலாம், இன்னொரு அறிவிப்புல 40 சலாம் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதன் சொர்க்கவாசிங்கிறாங்க. சலாத்துக்கு அவ்வளவு வேரியேஷன் இருக்குமா? ஆனா இந்த சலாத்தை நம்ம இப்ப எப்படிலாம் சொல்றோம்? முகப்பத்தை காட்டுறத சலாத்தின் மூலமா காட்டுவோமே, சிரிப்பின் மூலமா சலாத்தை சொல்லும் போது அந்த முகமலர்ச்சியோட புன்னகையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளை முதல்ல யாருமே ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி சலாம் சொல்லல. ஒரு சின்ன பிள்ளை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி சொல்ல முடியாது, அவங்க சொல்லிடுவாங்க. சலாத்தை முந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் காலத்துல நம்ம இன்னைக்கு கண்டிப்பா நம்ம முந்தி சொல்லிடணும், ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி சலாம் சொல்லிட்டு நன்மையை அடைஞ்சிடணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க. ஒரு முறை காலையில போய் சுபுக்கு இந்த நேரம் இருட்டு நேரம் போய் இப்போ கதவை தட்டுவான், சொல்ல எப்படியும் திறப்பாங்க, சலாத்தோடையா வரப்போறாங்க, திறப்போம் நம்ம சொல்லிடுவோம் நம்ம அப்படின்னு நினைச்சு போய் கதவை தட்டுறாங்க. ரசூல்லா திறக்கையிலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அபூபக்கரேன்னு வெளியே வர்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் காலத்துல சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் இன்னைக்கு சலாத்தை முந்திரலான்னு நினைச்சேனே, நான் நன்மையின் தேட்டம் உள்ளவனாக இருக்கிறேன்.
ரசுல்லாவே நன்மையின் தேட்டம் உள்ளவர்களாக இருக்காங்கன்னு ஒரு சலாத்தை சொல்லி அந்த நன்மையை சேகரிக்கிறாங்கண்டா, இன்னைக்கு நம்ம சலாம் சொல்றதுல நன்மையை தேடி நம்ம சலாம் சொல்றோமா? நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சலாம் சொல்றோமா? பிள்ளைகள் நம்மளுக்கு சலாம் சொல்றாங்களா? எந்த ஒரு தாய ஒரு பிள்ளை 2 கையும் பிடிச்சு சலாம் சொல்லி, "நீங்க நல்லா இருக்கீங்களாம்மான்னு" கேட்டுட்டா, கண் குளிர்ச்சியா பார்த்துட்டா, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் நன்மைய, உம்ரா நன்மைய தர்றேங்குது. இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட அந்த அந்த பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுத்தா தானே வரும். பிள்ளைங்க செய்யலைன்னு நம்ம குறை சொல்றதை விட, பிள்ளைகளுக்கு நம்ம அதை எடுத்து சொல்லி சொல்லலாம்னு அர்த்தம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் சலாத்தை பரப்பக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியாது, காலத்தால அழிக்க முடியாதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மதீனாவுல வந்துகிட்டு இருக்காங்க. மதீனாவுல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு உலகத்துல சொல்லும் மாதிரி பார்த்தா அந்த பிள்ளை ஒரு புத்தி சுவாதியம் இல்லாத ஒரு சிறுமி. அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை வந்து பிடிச்சுறாங்க. பிடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பிடிச்சாங்க ரசூலுல்லாஹ்வை பிடிச்சுக்கிட்டு மதீனா வீதி எல்லாம் போறாங்க. அந்த சிறுமியோட சிறுமியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறாங்க. அந்த பிள்ளை கையை இவங்களும் பறிக்கல, அவங்களும் விடல. இப்ப இவங்களுக்கு பின்னால சகாபாக்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் பிள்ளை விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைச்சு என்ன செய்றாங்க, இவங்களும் பின்னால போறாங்க. இது வந்து அசர், அதாவது லொஹர் வரைக்கும் நடக்குது, லுகாவுல இருந்து. அப்போ உள்ள மதீனா 7 தெருக்கள் தானே. அப்ப அந்த 7 தெரு அந்த பெண்மணி சுத்துறாங்க, அந்த சின்ன பிள்ளை. இப்ப பாங்கு சத்தம் கேட்ட உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து சிரிச்சிட்டு சலாம் கூறி விட்டுட்டு போயாச்சு. இப்ப கேட்குறாங்க, இப்ப சகாபாக்கள், யார சொல்லலாம், அந்த பிள்ளைய மன வளர்ச்சி இல்லாத பிள்ளை, அந்த பிள்ளை கூப்பிடுச்சுன்னு சொல்லி நீங்க இப்படி சுத்தி திரிஞ்சிட்டீங்களே, அந்த கல்லு முள்ளுல எப்படி நடந்திருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அது அறியாத பிள்ளை இழுத்துக்கிட்டு போனா அது எப்படி போயிருக்கும். அப்ப இப்படி நீங்க உங்க உடம்ப நீங்க இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பிள்ளைக்கு நான் நடந்த அளவு சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பதற்காக நான் நடந்தேன். அப்படிப்பட்ட தயாளமாக நம்மளுக்கு அனைத்தும் வாங்கி கொடுக்க பிரியப்படுற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறையான சலாத்த, அல்லாஹ்வுடைய திருநாமம்மா, யா சலாம், அல்லாஹ்வுடைய அவருடைய பேர். சொர்க்கத்துக்கு பேரு தாரு சலாம். நம்ம அந்த வார்த்தை சொர்க்கத்துடைய வார்த்தையை நம்ம சலாம்னு சொல்றோம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் அறிந்து சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. அடுத்தது, காலத்தால அழியாதவர்கள் யாருண்டா, எல்லா விஷயத்திலையும் போட்டி போடுவதல்ல,